ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் அனலில் வீழ்ந்த மலர் நாவல் பகுதி 22. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். இரவு படுக்கைக்கு வந்த பிறகும் அனல்வேந்தனின் முகத்தில் கோபம் அப்படியேதான் இருக்கிறது. அவனது கோபம் நியாயமானதுதானே. அஸ்வின் தவறானவன் என்று தெரிந்திருந்தும் அவனை தான் காட்டி கொடுக்காமல் இருந்தது எவ்வளவு பெரிய தவறு. பாராமுகமாகவே இருந்த அனல்வேந்தன் படுக்கையில் சாய அவனை எப்படியும் சமாதானம் செய்துவிட வேண்டும் என்று நினைத்தவள், சாரி, நான் செஞ்சது தப்புதான், எனக்கு தெரியுது. ஆனாலும் அவன் திருந்தி நல்லவனா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனாலதான் உங்ககிட்ட சொல்லல. அவள் பேசிக்கொண்டே இருக்க அதை எதையும் காதில் வாங்கி கொள்ளாதவனாக செல்போனை எடுத்து ஒரு பாடலை பிளே செய்தவன் ஹெட்செட்டை எடுத்து செவியில் பொருத்தி கொள்ள அவளுக்கு கோபம் வந்துவிட்டது. படுக்கையில் பொத்தென்று வீழ்ந்தவள் விழிகளை மூடிக்கொண்டாள். அவள் விழிகள் நிறைந்து வழிந்தது. பாட்டை அணைத்தவன் ஹெட்செட்டை அகற்ற முயல தலையை திருப்பி அவனை பார்த்தவள், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஒவ்வொரு நாளும் உன்னோட சேர்ந்துட மாட்டோமான்னு ஏங்கி தவிச்சிட்டு இருக்க. அது எதுவும் உனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கவும் உனக்கு விருப்பம் இல்ல. அதுவே எவனோ ஒருத்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்ன பிளாக்மெயில் செஞ்சுட்டு போனது உனக்கு தெரிஞ்சிடுச்சு. உடனே புறப்பட்டு வந்துட்ட. என்னுடைய ஏக்கத்தையும் தவிப்பையும் முதல்ல தெரிஞ்சுக்கடா முட்டாள். நீ சொன்ன மாதிரி அஸ்வினால என்னுடைய மனசு பாதிக்கப்பட்டுதான் இருக்கு. அந்த பாதிப்பு இப்பவும் ரணமா தான் இருக்கு. ஆனா அதுக்கு மருந்து நீதான்டா. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? என் காயத்துக்கு மருந்து நீதான்னு தெரியாம என்னுடைய காயம் ஆறட்டும்னு சொல்லி என்னை தள்ளி வச்சு தவிக்க விடுற. நீயும் தவிச்சுட்டுதான் இருக்க. பொங்கி வந்த சிரிப்பை சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டவன் தலையை திருப்பி அவளை பார்த்தான். ஜோ, நான் பேசினது கேட்டுடுச்சா? பயந்து போனவளின் விழிகளில் லேசான அதிர்ச்சி. ஹெட்செட்டை அகற்றியவன், ரொம்ப நேரமா ஏதோ பேசிட்டு இருக்கிற மாதிரி தோணுதே, ஏதாவது சொன்னியா என்று கேட்டான். நான் எதுவும் சொல்லல. உதடு அசைஞ்சதே, பாட்டு பாடுனேன். ஏன் பாட்டு பாடக்கூடவா எனக்கு இங்க உரிமை இல்ல? யார் சொன்னது? உனக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்கு. நீ பாடு, சத்தமா பாடு என்றவன் ஹெட்செட்டை மீண்டும் செவியில் பொருத்தி கொண்டான். டேய், நீ என்னை எப்படா தூக்கி சாப்பிட போற? அப்படி ஏங்க வைக்கிற என்ன நீ எப்ப புரிஞ்சுக்க போற? மனதில் சிரித்து கொண்டவன், நீ ஏக்கத்தோட உச்சிய என்னைக்கு தொடுறியோ அன்னைக்குதான் நான் உன்னை தொடுவேன். மனதில் கூறிக்கொண்டவன் ஹெட்செட்டை அகற்றி படுக்கையில் போட்டுவிட்டு விழிகளை மூடிக்கொள்ள ஏமாற்றத்தோடு படுக்கையின் ஓரத்தில் நகர்ந்து படுத்துக் கொண்டாள். அவளுக்கு கோபம் தலைக்கேறியது. தலையணையை எடுத்து கீழே வீசிவிட்டு குப்புறப்படுத்திக் கொண்டாள். மறுநாள் காலை அவன் முன் எழுந்து குளித்து தயாரானவள் என்று அவனை எப்படியும் சமாதானம் செய்துவிட வேண்டும் என்ற முடிவோடு இருந்தாள். அவனையே பார்த்தபடி படுக்கையில் அமர்ந்திருந்தவள் அவன் கண் விழித்ததும் குட் மார்னிங் என்றாள். குளித்து தயாராகி ஒரு காட்டன் சேலை உடுத்தி அழகு தேவதையாக காட்சியளிப்பவளை கண்டதும் அவன் மனம் குளிர்ந்து போனது. குட் மார்னிங் என்றவன் எழுந்து கொண்டான். நான் கோயிலுக்கு போறேன், நீங்களும் என் கூட வரீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கோயில் என்றால் மனதுக்கு அமைதியையும் நிம்மதியையும் தரும் இடம் அல்லவா? அங்கு வைத்து பேசினால் அவனை எளிதாக சமாதானம் செய்து விடலாம் என்ற எண்ணத்தோடுதான் கோயிலுக்கு அழைக்கிறாள். இல்ல, நான் வரல, நீ போயிட்டு வா என்று கூறியவன் குளியல் அறைக்குள் சென்று மறைந்தான். அவன் வரும் வரை காத்திருந்தவள், என் கூட கோயிலுக்கு வரலையா ஏக்கத்தோடு கேட்டாள். இல்லன்னு சொல்லிட்டேன்ல, நீ கோயிலுக்கு போக ஆசைப்பட்டா போயிட்டு வா. நான் என்ன வேண்டானா சொன்னேன்? நீங்க வந்தா நல்லா இருக்கும். நான் சொன்னேனே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? எதுவா இருந்தாலும் இங்கேயே பேசு. இல்ல, கோயிலுக்கு போலாம். நான் ஆபீஸ் போறேன். டைம் 7 தானே ஆச்சு. ஆமா, 7 மணிக்கு ஆபீஸ் போக கூடாதா? இன்னுமா கோபம் போகல? ஆமா, போகல. எப்ப போகும் தெரியல. இப்படி சொன்னா எப்படி? வேற எப்படி சொல்லணும்? உங்க கோபம் போக நான் என்ன செய்யணும் அதையாவது சொல்லுங்க பிளீஸ். நீ பேசாம இருந்தாலே போதும். ரொம்ப குறிப்பா அந்த அஸ்வினுக்கு சப்போர்ட்டா இருக்கிறத முதல்ல நிறுத்து. அப்பதான் ஏன் கோபம் போகும். எல்லாத்தையும் நிறுத்திட்டேன், நேத்தைக்கே நிறுத்திட்டேன். பிளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. அவன் ஒன்றும் பேசாமல் உடை மாற்றிக் கொண்டே இருக்க அவன் அருகில் வந்தவள் பின்னால் நின்று அவனை கட்டி பிடித்தாள். சட்டை மேல் பட்டனை அவன் போட ஆரம்பித்திருந்தான். அவன் கையை தட்டிவிட்டவள்
அவன் மார்பை இதமாக வருட அவளது செயலை ரசித்தாலும் முகத்தை உருளென்று தூக்கி வைத்துக் கொண்டு அவள் கையை தட்டிவிட்டு பட்டனை போட ஆரம்பித்தான். அவளுக்கு அழுகை வந்தது. ஆனாலும் தவறு தன்னிடம் அல்லவா இருக்கிறது. அவனை எப்படியும் சமாதானம் செய்து விடுவது என்ற முடிவோடு அவன் முன்னால் வந்து நின்றவள் சட்டென்று அவன் கழுத்தை சுற்றி வளைத்து நச்சென்று அவன் உதட்டில் முத்தமிட்டாள். விழிகளை மூடி திறந்தவன் எந்த உணர்ச்சியும் இல்லாதவன் போல் அவளை அகற்றிவிட்டு தன்னை சரி செய்தபடியே அறையிலிருந்து வெளியே சென்றுவிட அவள் அழுதை விட்டாள். இந்த அளவு அவள் இறங்கி சென்றும் அவன் அலட்சியப்படுத்தி செல்கிறானே, என்ன செய்வாள்? விழிகள் நிறைந்து வழிய உடுத்தி இருந்த சேலையை கோபமாக உருவி படுக்கையில் வீசியவள் பொத்தென்று படுக்கையில் வந்து வீழ்ந்து தலையணையில் முகம் புதைத்து அழ அவள் பின் கழுத்தில் சூடான இதழ் பதிந்தது. கண்ணீரோடு அவள் தலையை திருப்பி பார்க்க அதோ அனல் காதல் கசியும் விழிகளோடு காதலின் உச்சத்தில் காமத்தை தொட்டு அவளை புசிக்க தயாராகி நிற்கிறான். அவன் விழிகளில் இப்படி ஒரு காதலை காமத்தை அவள் இன்றளவும் தரிசிக்கவில்லை. ஆவேசத்தின் உச்சத்தை தொட்டு நிற்பவன் அவளை வாரி எடுத்து செரிப்பழம் போன்ற அவளது செவ்விதழ்களை ஆவேசமாக கவ்வி ஆசையாய் புசித்தபடியே படுக்கையில் அமர்ந்தவன் வாரி எடுத்தவளை மடியில் கிடத்தி அவளது ரவிக்கை கொக்கிகளை அகற்ற ஆடைகள் மெல்ல விலக ஆரம்பித்தது. ஆடையற்ற அவள் மேனியில் அழுத்தி ஆவேசமாக இதழ் பதித்து அவளை பேரின்பத்தில் ஆழ்த்தியவன் அவனது இளமை பசியையும் தீர்த்து கொண்டான். இத்தனை நாள் அவனுக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தவள் அவனுக்கே அவனுக்காய் தன்னை விட்டு கொடுத்து அவன் அளித்த சுகமான வலிகளையும் இன்பத்தையும் விழிமூடி ரசித்தாள். அவன் இதழ்பட்டு சிவந்து போன இடங்களை மெல்ல வருடும் போதுதான் அவள் வெண்ணிற மேனியில் ஒரு சில இடங்களில் ஏதோ காயத்தின் வடுக்களை அவன் விழிகள் கண்டன. இது என்ன? தனக்குள் கேட்டுக்கொண்டவன் அவளிடம் கேட்க முற்படும் போதுதான் அவள் அன்று கூறியது அவன் நினைவுக்கு வந்தது. அஸ்வின் அவள் உடலில் ஏற்படுத்திய காயத்தின் வடுக்கள். தன் வார்த்தைகள் தவறியும் அவளை காயப்படுத்தி விடக்கூடாது என்று நினைத்தவன் நான் நுனி வரை வந்த வார்த்தைகளை விழுங்கிக் கொண்டான். அவளை வாரி எடுத்து தன் மார்பில் போட்டவன், நேத்து நைட்டு ஏதோ புலம்பிட்டு இருந்தியே, என்னது என்று கேட்டான். விரல்களை இதமாக அவன் மார்பில் ஓடவிட்டு வருடியவள் நேற்று அவள் பேசியது எதுவும் அவன் செவியில் விழவில்லை என்ற தைரியத்தில் மெல்ல விழிகளை உயர்த்தி அவனை பார்த்தாள். புலம்பிட்டு இருந்தேனா? என்ன புலம்புனே? எனக்கு நினைவில்லையே. எதுவும் அறியாதவள் போல் கேட்டாள். எனக்கு நல்லா நினைவிருக்கு. அப்படியா? என்ன புலம்புனே? என்ன முதல்ல புரிஞ்சுக்கடா முட்டாள்னு சொன்ன. அது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி நீ சொன்னதும் பின்னாடி நீ சொன்னதும் நல்லாவே காதுல விழுந்தது. நாவை கடித்து கொண்டவள், நீங்க பாட்டு தானே கேட்டுட்டு இருந்தீங்க? பாட்டு தான் கேட்டுட்டு இருந்தேன். பாட்டு ஆஃப் பண்ணிட்டு ஹெட்செட் எடுத்து கீழே வைக்கலான்னு நினைக்கும் போது நீ இதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்ச. நானும் பேசாமலே இருந்துட்டேன். நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டீங்களா? எல்லாத்தையும் கேட்டுட்டேன். கடைசியில சொன்னியே, டே என்னை எப்படா தூக்கி சாப்பிட போறேன்னு, அது கூட ரொம்ப தெளிவா காதுல விழுந்தது. விழிகளை இறுக்கமாக மூடிக்கொண்டவள் அவன் மார்பில் முகம் புதைத்தாள். அவளை இறுக்கமாக கட்டி கொண்டவனின் இதழ்கள் அவள் மேனியில் மீண்டும் பதிய ஆரம்பித்தது. மாலை 6 மணி. மலரின் அப்பா அலுவலகம் முடிந்து அப்போதுதான் வீட்டிற்குள் வந்தார். அவரது தங்கையும் தங்கையின் கணவரும் பாட்டியும் அவருக்காக காத்திருக்கிறார்கள். மலரின் அம்மா அவர்களின் அருகில்தான் அமர்ந்திருக்கிறார். ஆனால் மூவரும் விழிகளை எங்கோ நட்டு முகத்தை உருரென்று தூக்கி வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை கண்டதும், வாங்க வாங்க, எப்ப வந்தீங்க என்று கேட்டவர் அவர்களின் அருகில் வந்து அமர்ந்தார். நாங்க வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. நீ வழக்கமா 5-5:30 ஆபீஸ் முடிஞ்சு வந்துடுவல்ல, உன்னை பார்க்கலான்னு வந்தா நீ இப்பதான் வர, பாட்டி தான் கூறினார். ஏதாவது விசேஷமா வந்திருக்கீங்களா, இல்ல சும்மா வந்தீங்களா அவர் கேட்க, சும்மா நாங்க இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தானே ஒரு பெரிய பொய்ய சொல்லி எங்களை தள்ளி வச்சீங்க. அஸ்வின் அப்பா முகம் கொடாமல் பேச, உண்மையிலேயே எங்க உறவுக்காக தான் நீங்க மலரை உங்க வீட்டு மருமகளாக்கிக்க ஆசைப்பட்டிருந்தா நான் சொன்ன பொய்யால எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. காசு பணத்துக்கு ஆசைப்படாதவன் இந்த உலகத்துல யாரு இருக்கா? இருந்ததால தானே என்னுடைய பொண்ணு கல்யாணம் அதே மணமேடையில ஜாம் ஜாம்னு நடந்தது. அத மறந்துட்டீங்களா? அட நீங்க வேற. அந்த அனல்வேந்தன் பத்தி இந்த ஊருக்கே தெரியும். சரியான பொம்பளை பொறுக்கி. அவனுக்கு பொண்ணே கிடைக்காது. அதனால அவன் அப்ப நாயா பேயா அவனுக்கு பொண்ணு தேடி அலைஞ்சிட்டு இருக்கும் போது
சும்மா ஒரு பொண்ணு கிடைச்சா விடுவானா? அப்படியே தூக்கி தன்னுடைய மகனுக்கு கட்டி வச்சுட்டான். அது தெரியாம ஏதோ பெரிய தியாகி வீட்டுக்கு மலர கட்டி வச்ச மாதிரி பேசுறீங்க. ஆமா, ராமன் தியாகியே தான். நீங்க சொன்ன மாதிரி அனலை பத்தி ஊர்ல யாருக்கும் நல்ல அபிப்பிராயம் இல்லதான். அதனால மலர மருமகளா ராமன் ஏத்துக்கிட்டான்னே இருக்கட்டும். அந்த நேரத்துல கூட ஒரு பெட்டி நிறைய பணத்தை அள்ளிட்டு வந்து, இத உன்னுடைய கடனை அடைக்க நீ வச்சுக்க, மிச்ச காசை நானே அரேஞ்ச் பண்றேன், உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு அவன் சொன்னதை மறந்துட்டீங்களா? நானே கடன்ல மூழ்கிட்டு இருக்கேன். அது தெரிஞ்சும் கை நீட்டி அவன் எனக்கு உதவதான் வந்தான். பெத்த அம்மா இவங்க கூட உதவல. பாட்டியின் தலை குனிந்தது. சரி, அதை விடுங்க, அது போன விஷயம். நீங்க எங்களை வேண்டான்னு தூக்கி வீசி இருக்கலாம், ஆனா எங்களால அப்படி முடியாது இல்லையா? அதுதான், உங்க நலனையும் உங்க குடும்பத்தோட நலனையும் மனசுல வச்சுக்கிட்டு எங்க காதுல வந்து விழுந்த ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கோம். அப்போதுதான் மலர் வீட்டிற்குள் வந்தாள். அட, மலரும் வந்துட்டாளே. வாமா மலர், நாங்க சொல்ல போற விஷயத்த நீயும் கேட்கணும். அஸ்வின் அப்பா கூற புரியாமல் விழித்தபடியே அப்பாவின் அருகில் வந்து அமர்ந்தாள் மலர். என்ன மலர், நல்லா இருக்கியா? பாட்டி தான் கேட்டார். நல்லா இருக்கேன் பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமா, நாங்க வீடு தேடி வந்து நீ நல்லா இருக்கியான்னு கேட்டதுக்கு அப்புறமா தான் நீ எங்க கிட்ட நல்லா இருக்கியான்னு கேப்ப. போன் எல்லாம் பண்ணி கேட்கவே கூடாது. அது இப்படி பெத்த அம்மாவே வேண்டான்னு வீட்டுல இருந்து துரத்தி அடிச்சு வந்தானே உங்க அப்பன், அவனுக்கு பிறந்த நீ இப்படி இல்லாம வேற எப்படி இருப்ப? அம்மா, நான் ஒண்ணும் உங்களை இந்த வீட்டுல இருந்து துரத்தி அடிக்கல. நீங்களாதான் எங்க உறவு வேண்டான்னு சொல்லி எங்களை தூக்கி எறிஞ்சிட்டு உங்க பொண்ணு வீட்டுக்கு போக ஆசைப்பட்டீங்க. அத நான் ஏத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். பாட்டி ஒன்றும் பேசவில்லை. சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவியது. பகுதி 22 நிறைவடைந்தது. பகுதி 23 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.